ஹாலிவுட்ல இருக்கிற டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே குத்தகைக்கு எடுத்து வச்சு நம்ம நயன்தாராவை ஹீரோயினா பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நயன்தாரா நிறைய திரைப்படங்களை கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா வெயிட்டான கதாபாத்திரம், அது மட்டும் இல்லாம முன்னணி நாயகர்கள் கூட தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாம சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி மாதிரியான ஹீரோஸ் கூட நடிக்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன், அதனால விஜய் சேதுபதி கூட நடிச்சாங்க. இப்போ மோகன் ராஜா ஒரு படம் இயக்கிட்டு இருக்காரு. அதுல நம்ம சிவகார்த்திகேயன் கூட முதலா நயன்தாரா ஜோடி சேர்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அடுத்ததா நம்ம விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்துல நயன்தாரா ஒரு திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். அதுல நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்க போறதாக ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ, நான் உனக்கு ஹீரோயினா நடிச்சு தரேன், பதிலுக்கு என் ப்ரொடக்ஷன்ல நீ ஹீரோவா நடிப்பியா அப்படின்னு ஏதாவது ஒப்பந்தத்துலதான் இந்த படத்துல நம்ம நயன்தாரா பிக்ஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ராஜா இந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயனை விட நயன்தாராக்கு வெயிட்டான கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறதாக சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. எனிவே நம்ம நயன்தாரா ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம விக்னேஷ் சிவன் த்ரிஷாவையும் நயன்தாராவையும் வச்சு ஒரு திரைப்படம் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை தொடுவாராம். எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்களில் காமெடி பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அதுக்கடுத்து நான் விஜய் சாரை பார்த்துருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களும் சரி, இந்த படத்துலேயும் அப்படி தான். அவரோட ஹியூமர் சென்ஸு லெவல் பயங்கரம்.